ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவாவது எப்படியாவது நீ இதை கேட்டணும். இதன் மூலமா உன் வாழ்க்கையை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணுன்ற நினைப்போடு தான் இறுதியாக கடைசியாக உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன். இந்த முறையாவது நான் சொல்றதை கேளு. உனக்கு என்ன வேணுமோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு என் வராகி அம்மா அதை எப்படியாவது எனக்கு கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையோட நான் சொல்றதை கேட்டீன்னா கண்டிப்பா உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில நடந்தே தீருமேன்னு செல்லமே. இந்த உலகத்துல காசு பணம் பெருசு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதை விட பெருசு அன்பும் கருணையும் கொண்ட நல்ல மனசுள்ள மனிதர்கள் தான். அப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில இருந்தாங்கன்னா இந்த காசு பணத்தை விட மிகப்பெரிய அளவில் நீ ஜெயிக்கலாமேன்னு செல்லமே. நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் உண்மையாயிரு, நேர்மையாயிரு, விசுவாசத்தோட இரு. அப்படி இருக்கும்போது உண்மைக்கும் நேர்மைக்கும் விசுவாசத்துக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன். எவ்வளவுதான் அன்பை கொடுத்தாலும், நீ எவ்வளவுதான் மற்றவங்களுக்காக தியாகம் செஞ்சாலும், நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு நீ தான் பாடுபடணும். நீ நல்லது செஞ்சாலுமே கூட உனக்கான நல்லதை இங்கே யாரும் செய்யணும்னு யோசிக்க கூட மாட்டாங்க. அதனால் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்களை மகிழ்விக்கணும்னு மட்டுமே யோசிக்காம உன்னை நீ எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறதுங்கிறதையும் யோசிச்சு அதற்கான செயல்களை செய்ய பழகிக்கோயின் செல்லமே. உன் வாழ்க்கையில் எது முக்கியம், எது தேவை, எது தேவையற்றதுன்னு தெரிஞ்சு அதற்கான விஷயங்களை சிறப்பாக செய்ய பழகு. உன் இலக்கை நோக்கி நீ செல்லும் பாதையில் சோர்வு வந்தால் அப்படியே நின்றுடக்கூடாது. சோர்வை தாண்டி வெற்றியை பெற தயாராகு. நீ செய்யும் முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் வாழ்க்கையில் உனக்காக உதவி செய்பவர்களையெல்லாம் மதித்து அவங்க கூடவே இருந்து அவங்களையும் நல்லபடியாக உன் கூட தக்க வச்சுக்கோ. அவர்கள் தான் நான் உனக்காக அனுப்பின உண்மையான உறவுகள். அவங்க உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும். யாரோ ஒருத்தரின் சிரிப்புக்கு நீ காரணமாக இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அல்லவா? உன்னால் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காங்க, உன்னால் ஒருத்தர் சிரிக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய புண்ணியம்தான். இந்த வராகி அம்மா உன் மனசு நோகாத அளவுக்கு, நீ காயப்படாத அளவுக்கு, கஷ்டப்படாத அளவுக்கு உனக்கான செல்வத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கூட உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். சில முடிவுகள் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரும். ஆனால் அதை சரியாக இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட்டீன்னா அது உன் வாழ்க்கையை அழகானதா வலிமை உடையதாக மாற்றிடுவேன்னு சொன்னமே. எப்போதுமே எல்லாமே நீ நினைக்கிறது போலவே வாழ்க்கையில் நடக்கும் நினைக்காத. நீ நினைப்பதற்கு மாறாக நீ நினைச்சே பார்க்காத பல விஷயங்கள் நடக்கும்போது அதையும் ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய துணிவுள்ள மன வலிமை உள்ள பிள்ளையாக நீ இரு. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்க. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் உனக்கு சரியாக உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்க நான் இருக்கேன். அப்புறம் எதுக்காக வருத்தப்படுறேன்? வாழ்க்கையை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கிட்டு வாழ தயாராக உனக்கான அழகான அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நான் இருக்கேன். நீ மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா எதிர்காலத்தை பற்றி யோசித்து பயப்படாதே. கடந்த காலத்தில் உனக்கு உண்டாகிய காயங்களையும் கஷ்டங்களையும் யோசித்து வருத்தப்படாதே. இந்த நாளை, இந்த நிகழ்காலத்தை நீ நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கோ. இன்று இரவுக்குள்ளாகவே நான் உனக்காக உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு உனக்கு அழகாக நல்லபடியாக நிம்மதியாக வாழ வச்சிட்றேன். நீ கேட்ட நல்ல விஷயங்களை கூட கூடிய சீக்கிரம் நான் உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுத்துறேன். உன் மனக்காயங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட்டு உன் சக்தியையும் நேரத்தையும் வீணடிக்காதே. எப்போதும் உன்னை சில விஷயங்களை எப்படி நடக்குதோ அதை நம்ப கற்றுக்கோ. அதை எப்படி சரியாக உருவாக்கலான்றதுக்கு முயற்சி செய். உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வளர்வதற்கும் பிரகாசமாய் ஒளிர்வதற்கும் மனசை அமைதிப்படுத்தவும் தயாராகு. அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடந்துடுமே செல்லமே. கடந்த காலம் எப்படி வேணா இருக்கட்டும், இந்த நிகழ்காலத்தில் நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தும் போது அது உனக்கான நல்லதாக மாறிடும். வாழ்க்கை உன்னை நெருக்கடியான பாதையில் தள்ளிவிட்டாலும், எல்லாமே உனக்கு எதிராக நடப்பது போல தோன்றினாலும் கூட நீ என்ன நம்புனினா நான் உனக்காக ஓடி வந்து உன் விதியை மாற்றி அமைச்சிருவேன். உனக்காக ஒரு வெற்றி விடியலையும் இந்த வராகி அம்மா நாளைக்கே உருவாக்க போகிறேன்.
அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ நினச்சி நீ எந்த விஷயத்தையும் மாற்றிக்க வேண்டாம். உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ அமைதியாக செஞ்சுக்கிட்டு உனக்கான பாதையில் போய்கிட்டே இரு. உன் விதியை மீறி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. அடுத்தவங்க ஏதோ சொன்னாங்க என்னமோ சொன்னாங்கன்றதுக்காக அடுத்தவங்களுக்காகலாம் நீ மனம் உடைஞ்சு போக வேண்டாம். எல்லா விஷயங்களிலும் உன்னை அமைதியாக காத்து மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நீ உயிரோடு இருக்கும்போது உன் அன்பை மதிக்காத மனிதர்கள் நீ இல்லாத போது உன்னை நினச்சி அழுது பிரயோஜனம் இல்லை தானே? அதே போல தான் உன் கூட இருக்க நல்ல மனிதர்களுக்காக வாழு. அவங்களுக்கு பிடிச்சதை செய். அவங்களோட நல்லபடியாக வாழ்ந்து காட்டணுமே தவிர இன்றைக்கி அவங்கள கண்டுக்காம அவங்கள நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம நாளைக்கு அவங்க போனதுக்கப்புறம் உட்காந்து அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கூட இருக்க மனிதர்களை எல்லாம் நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டீன்னா உன்னை இந்த வராகியம்மா நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன். கூட இருக்க 4 பேருக்கு நீ நல்லது செஞ்சினா உனக்கு உயரத்தில் இருக்க இந்த வராகியம்மா உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுத்துருவேன். எப்போதும் எல்லா விஷயங்களிலும் குறையை தேடிக்கிட்டே இருக்காத. குறை குற்றம் இருந்தாலும் கூட அதை தாண்டி நல்லதை பார்க்க கற்றுக்கோ என் செல்லமி. நன்றி உணர்வோட வாழ்க்கையை ஜெயிச்சு வாழணும்னு நினைக்கிற உனக்கு இந்த வராகியம்மா நல்லதை நடத்தி கொடுக்குறேன். சுயமரியாதையும் அமைதியும் அன்பும் கொண்ட உன்னை யார் எப்படி நடத்தினாலும் சரி உன்னை நீ உயர்வாக நினச்சிக்கிட்டு வாழ தயாராகு. அறிவுள்ள மனிதர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க. அதை செய்யும்போது அவங்களுக்கே சந்தேகம் வரும். இருந்தாலும் அந்த சந்தேகத்தை ஒதுக்கி வச்சுட்டு எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க. நீயும் அத்தனை விஷயங்களையும் அமைதியாக சிந்திச்சு சிறப்பாக செயல்பட கற்றுக்கோ. இங்கே இருக்க எல்லா மனிதர்கள் மனசிலையும் ஆறாத காயங்கள் நிறைய இருக்குது. உன்னுடைய பெற்றோர் உன்னை திட்டுறாங்க, உன் மேலே கோவப்படுறாங்க, உன்னை அடிக்கிறாங்க, உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு தானே நீ யோசிக்கிற. உண்மை என்னன்னா அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு அன்பு முழுமையாக கிடைக்கல. அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக கராராக தான் கிடச்சதால அதை எப்படி உனக்கு திரும்ப கொடுக்கணும்னு தெரியாமல் அன்பை சரியாக கொடுக்க தெரியாதவர்களாக அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர உன்னுடைய பெற்றோர்கள் உன் மேலே அன்பு இல்லாமல் அக்கறை இல்லாமல் இல்லை. அவங்களுடைய முழு அன்பையும் மொத்த அன்பையும் உனக்காக தான் வச்சுருக்காங்க. என்ன அவங்களுக்கு அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரில. அவங்க உனக்கு சொல்லுகிற விஷயங்களை நினச்சி நீ கோபப்படக்கூடாது என் செல்லமே. வெறுப்படையவும் கூடாது. உன் வாழ்க்கையை அழகாக்க உனக்கான நல்லதை செய்யவே இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது நீ கேட்டாய் அல்லவா? இதோ உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு மன அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் என் செல்லமே. உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்கக்கிட்டெல்லாம் போய் நீ ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காத. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன்னை பற்றின உண்மையை இந்த உலகம் தெரிஞ்சுக்கோன்ற புரிதலோட அதை கடந்து போக தயாராயிரு. 1000 பேர் உன்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் உன்னுடைய அம்மா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. என் பிள்ளை அப்படி இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. இப்போது அந்த இடத்துல நீ இருக்க. உன் பிள்ளைகளை விட்டு கொடுக்காம அதே நேரத்தில் அவங்கள சரியாக நல்ல முறையில் ஒழுக்கமாக வளர்த்து ஆளாக்கி இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையை உருவாக்கி கொடு. வாழ்க்கை எப்போல்லாம் எப்படிலாம் மாறும்னு இங்கே யாருக்கும் தெரியாது. அதனால் வாழ்க்கை நிலையற்றதாக நினச்சிக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்துடியே செல்லவி. உனக்கு நல்ல சக்தியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கேன். பலவீனமான மனசோட யோசிக்காம பலமான மனசோட தைரியமுள்ள பிள்ளையாக எதையும் யோசிக்க பழகு. உன்னை அவமரியாதை செய்த மனிதர்களையும் அவங்க செஞ்ச விஷயங்களையும் மறுபடியும் மனசுக்குள்ளே ஓட விடாதே. சில பேர் இப்படி தவறான செயல்களை செய்து உன் மனசை ஆக்கிரமிக்கிறதால அவங்களுக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ இல்லை. அதை யோசிச்சு நீதான் நேரத்தையும் உடம்பையும் வீணாக்கிக்கிற. அதனால் நடந்து முடிஞ்சதையெல்லாம் விட்டுட்டு நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. உன் எதிர்கால கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. அமைதியாக பொறுமையாக உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களின் செயல்களை உற்று நோக்கும்போது உனக்கு சில விஷயங்கள் புரிய வரும். எல்லாரும் நல்ல மனசோட உனக்காக கைத்தட்டலை பாராட்டலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் யோசிக்கிறாங்க. நீ வெற்றி பெற்றதை சில பேரால் ஏற்றுக்க முடியலை, சில பேரால் பொறுத்துக்க முடியலை, சில பேர் பொறாமையோடு எரிச்சலோட வெறுப்போடு உன்னை பார்க்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதை எப்படி செய்யணுங்கிறதுல தெளிவாரு.
நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறது முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் நீ என்ன செஞ்சு எப்படி செஞ்சு ஜெயிக்கிறங்கிறத இங்கே யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் புதுசாக வந்து சேரக்கூடிய நாள் அல்ல. ஒவ்வொரு நாளும் உன் ஆயுட்காலத்தில் உன் வாழ்க்கையில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நாளுங்கிறத உணர்ந்துக்கோ. இத்தனை வருஷம் இத்தனை காலம் எப்படி வாழ்ந்தியோ, இன்னையிலேருந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் உனக்காக நீ வாழணும். என் அருளால் இந்த வராகி அம்மா நானும் உனக்கு நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு வழிகாட்ட அறிவுரை சொல்ல 1000 பேர் வருவாங்க. ஆனால் உதவி செய்ய ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஆனால் உனக்கு வழிகாட்டி உதவி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கை பாதையை தெளிவாக்கி நீ போகிற இடங்களிலெல்லாம் உன்னுடைய கஷ்டங்களை சரி செஞ்சு உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ நினச்சது போல சில விஷயங்கள் நடக்கலையேன்னு சொல்லி கவலைப்படாத. நீ நினச்சது நடக்காவிட்டாலும் நீ நினைக்கிறது எல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். கனவிலும் நினைக்காத அளவுக்கு பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் அழகாக நடத்தி கொடுக்குறேன். கசப்பும் எதிர்மறையான எண்ணமும் கொண்ட மனிதர்களை பார்த்து நீ சோர்ந்து போகாது. இந்த உலகத்தில் பல பேர் அப்படிதான் அடுத்தவங்களை பார்த்து பொய்யா சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே பொறாமையோடு வயிறறிஞ்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ யாரை பற்றியும் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள்ளே உருவாக்கிக்காதே. எல்லாரும் நல்லவங்க நம்பு, தப்பானவங்கன்னு தெரியும் போது ஒதுங்கி நின்னுடியேன் செல்லமே. யார் உன்னை கீழே இழுக்க முயற்சி செஞ்சாலும் நீ அதை தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னுடைய ஒளியை உன்னுடைய வெற்றியை யாராலும் மங்க செய்ய முடியாது. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ சிரிக்கும்போது நிறைய பேர் நண்பர்கள்ன்ற பேரில் உன் கூட வந்து துணைக்கி நிற்பாங்க. ஆனால் நீ கண்ணீர் விடும்போதும் கவலைப்படும் போதும் உன் கூட கை கோத்துக்கிட்டு உனக்காக வந்து நிற்க போகிறவங்க ஒரு சில நண்பர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. இதோ என் அருளால் அப்படி உனக்கான உண்மையான நட்பாக உறவாக இந்த வராகி அம்மா நான் வந்து நிற்கிறேன். நிலைத்த நம்பிக்கையும் உன்னுடைய உறுதியான பக்தியும் விசுவாசமும் மனசு மாறாத உன் பாசமும் எனக்கு பிடிச்சுதானே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ அமைதியாக இருக்கிறத சில பேர் பலவீனம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் அருள் பெற்ற பிள்ளையான நீ எப்போது போராடணும் எப்போது அமைதியாக இருக்கணுன்றது தெரிஞ்சு பக்குவப்பட்ட பிள்ளையாக தான் நடந்துக்கிறேன்றது எனக்கு நல்லா தெரியும். நல்லது நிச்சயமாக உனக்கு நடக்க தான் போகுது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, யாருமே முழுமையானவர்களும் கிடையாது. எல்லாருமே அமைதியான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தானே போராடிக்கிட்டு இருக்கீங்க. நீ எப்போதும் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. மற்றவங்களை அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கவும் தயாராகு. அடுத்தவங்க காரியத்துக்கும் அவங்க இஷ்டத்துக்கும் உன்னை பயன்படுத்த அனுமதிக்காதே. உன் மனசை காயப்படுத்தும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் தைரியமாக பேசுகிறதையும் தன்னம்பிக்கையோடு நடந்து கொள்வதையும் நிறுத்திடாதே. உனக்கான குரல் உனக்காக மட்டுமே ஒலிக்கட்டும். உன் குரலை நீ இழந்து விடாதே. அளவோட பேசவும் அன்போடு வாழவும் கற்றுக்கோ. அதுதான் புத்திசாலித்தனம். உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா நானே இருந்து நீ நினச்சதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். எத்தனை முறை வாழ்க்கையில் தோற்று போனாலும் மறுபடியும் தைரியமாக எழுந்து நிற்கக்கூடிய உண்மையான வீரவனாகத்தானே நீ இருக்க. என் அருள் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதையெல்லாம் வெகு சுலபமாக வெகு சீக்கிரமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் சில அத்தியாயங்கள் கிழிஞ்சு போச்சேன்னு நினச்சி கவலைப்படாத. கிழிந்த பக்கங்களுக்கு கூட உன்னை விழித்தலை செய்யக்கூடிய பக்குவங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீ ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன்.